தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரு பகவானோட ராசியில் பிறந்தவங்களா இருக்கீங்க. இந்த ராசியில் இருக்கிற நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்கள் ஆர்வமாக செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. இயல்பிலேயே தாராள மனப்பான்மை கொண்டவங்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆர்வமாக கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவுறதுலையும் தொண்டு செய்கிறதுலையும் அதிகமாக ஆர்வம் கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு? மகாலய அமாவாசை வரக்கூடிய இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்றங்களும் மாற்றங்களும் என்ன? எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும்? இந்த வாரம் உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதை பதிவு பண்ணுங்கள். குன்றக்குடி முருகனின் பரிபூர்ண அருளும் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும். நீங்கள் நினைச்ச வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்க குன்றக்குடி முருகனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மை செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். தனுசு ராசி சேர்ந்த உங்களுக்கு இந்த ஒரு வாரம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் மற்றும் கிரக நிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானோட ராசியில் பிறந்தவங்க தான் நீங்கள் எப்பவுமே பாருங்கள் பணத்தின் பின்னாடிலாம் போக மாட்டீங்க. மக்களின் மனம்தான் பெருசு அப்படின்றத நினைப்பீங்க. அன்பு காட்டக்கூடியவங்களுக்கு அதை விட பல மடங்கு அன்பை திருப்பி செலுத்தக்கூடியவங்க தான் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இது தனுசு ராசிக்காரங்கிட்ட பாருங்கள் நட்புக்கும் குணத்துக்கும் தான் நல்ல ஒரு மரியாதை இருக்கும். மற்றபடி இவங்களை யாராவது ஒரு சின்ன அளவில் அவமானப்படுத்திட்டா கூட அந்த நபரை இந்த தனுசு ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையிலேருந்து வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு கோதுண்ட குரு ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டத்தை நீங்களாக உங்களோட சொந்த முயற்சியில் போராட்டத்தை தவிர்த்து நன்மை பெறக்கூடிய அமைப்பை பெற்றுடுவீங்க. மற்றவங்ககிட்ட போய் உதவி அப்படின்னு கேட்டு நிற்க மாட்டீங்க. அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் யார்கிட்டையும் போய் இது மாதிரி பிரச்சனைகளுக்கான தீர்வுமே பெற மாட்டீங்க. உங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்களாக தீர்வு பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்படி நிறைய விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடோடு வாழக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே முருகனின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களோடு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, அமாவாசை தினத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன செஞ்சால் நன்மையை பெற முடியும், எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறதுக்கு உதவியாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே நன்மை உண்டாக்கி கொள்ள இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய சாதகமான பயனை கொடுக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க. எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெறக்கூடிய எளிய வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாதத்தோட முதற் பகுதி ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல தகவல் ஒன்று இந்த வாரம் உங்களை சேரப்போகுது. உங்களோட பேச்சினால் வீண் மனஸ்தாபம் ஏற்படும். அதனால் உங்களோட பேச்சு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்றது போல் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கும். திருமண முயற்சியில் சாதகமான முடிவு கிடைக்கும். சிலருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய யோகம் உண்டாகும். அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு இப்பொழுது சேரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையுமே நீங்கள் பெற போகிறீங்க. புதுசாக வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியை இப்போ எடுத்தால் நன்மையையும் அனுகூலமான பயனையும் நீங்கள் பெற முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக ஏற்படும். அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உங்களோட செலவு விஷயத்தை நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களுடைய சிறப்பான பணிகளால் சில சலுகைகளை நீங்கள் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள், என்ன விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம்.
முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்க, நீங்கள் பாருங்கள், எப்பொழுதுமே தூய சிந்தனையோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்குமே இந்த ஒரு வாரம் ரொம்பவுமே சிறப்பான யோகமான வாரமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே இந்த மாதத்திலேயே இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு இந்த வாரம் 9ஆம் இடத்துல ஞான மோட்சக்காரகன் சஞ்சாரம் செய்யறதுனால உலகை பற்றினும் உறவுகளை பற்றினும் ஒரு புதிய தெளிவு ஏற்பட போகுது. பெரியவங்களோட ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். உங்களோட பாக்கிய அதிபதி சூரியன் பாருங்க ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதன் மூலம் உங்களுடைய தொழிலும் சரி வியாபாரமும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ கொடுக்க போகுது. வேலையில் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகளுமே இந்த வாரம் முடிவுக்கு வந்துடும். புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பை இந்த வாரம் பெற போகிறீங்க. புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியை நீங்கள் இந்த வாரம் எடுத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு உண்டாகும், பணவரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட நல்ல செயலால் செல்வாக்கு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சரி புதிய ஒப்பந்தம் நிறைய உண்டாகும். ஆன்மீகவாதிகள் உங்களோட நிலையில் உயர்வை பெற போகிறீங்க. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும். வேலை நிரந்தரத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இந்த வாரம் நல்ல தகவல் வந்து சேரும். தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபடுங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் தீரும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் ரொம்பவுமே சாதகமாக உங்களுக்கு அமையிறதுனால வருமானம் அதிகரிக்கும். உதவி என கேட்டு வரவங்களுக்கு நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லாமல் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலை உயரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு பாருங்கள் நல்ல வரன் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல பயன்களையும் பெறக்கூடிய அமைப்பு மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரக்காரங்க, உங்களுக்குமே இந்த வாரம் ரொம்பவுமே அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் உங்களோட தொழில் வரவு அதிகரிக்க போகுது. தொழிலில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களோட கனவு பழிக்கும். வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும். நவீன பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதனால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும். இருக்கிறத வச்சு புதுசாக முயற்சியை மேற்கொள்ளுங்க. உங்களோட தொழில் வியாபாரத்தில் நன்மையை பெற முடியும். சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையுமே நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. இது நாள் வரைக்கும் மற்றவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்த நிலை இப்போ மாறப்போகுது. சுயமாக நீங்களே உங்களோட வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய நிலை இப்போ பிறக்கும். புதன்மே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக தான் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறாரு. இந்த சமயத்தில் நீங்கள் நினச்ச ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். நன்மை பிறக்கும். எடுத்த வேலைகள் எல்லாமே ரொம்பவுமே சுலபமாக நடத்தி முடிக்க போகிறீங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குரு இருக்கார் இல்லையா, இவர் உங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். வாழ்க்கை துணி எழுந்தவங்களுக்கும் வாழ்க்கை துணியை பிரிஞ்சவங்களுக்கும் மறுமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு கொஞ்சம் விரைய செலவுகள் எல்லாமே இந்த வாரம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குவார். குடும்பத்தில் ஒரு நிம்மதி மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. எதிர்பார்த்த ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அரசு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும். இதுவரைக்கும் இருந்த தொல்லை விலகும். ரொம்ப நாள் கனவுகளுமே இப்போ நனவாக போகுது. செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகரிக்கும் யோகம் அரசியல்வாதிகளுக்கு பிறந்திருக்கு. உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு மிகவும் ஒரு யோகமான மாதம். ஏன்னா சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இந்த சமயம் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் உங்களோட நிலை அப்படியே மாறும். எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது. இதன் மூலம் வருமானம் பாருங்கள் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும் யோகம் பிறக்கும். வேலை தேடக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகள் உங்களோட நிலையில் நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பல வழியிலுமே வருமானம் சேரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். ராசிநாதனின் சஞ்சாரமும் ராசிநாதனின் பார்வையும் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து விலக்கு பெற போகிறீங்க. ராசிநாதன் சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் பாருங்கள் நன்மையை பெற போகிறீங்க, நல்லதை அடைய போகிறீங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையும் நீங்கிடும். முன்னேற்றம் படிப்படியாக உயரப்போகுது. நினச்ச எல்லா விஷயத்தையுமே உங்களால் இப்போ நடத்தி முடிக்க முடியும். எதிர்பார்த்த அனைத்து நல்ல தகவலும் சேரும். சொல்லப்போனால் சேமிப்பு உயரும், நல்லது உண்டாகும்.
சுய தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு பணியாளர்களோட பரிபூர்ணமான ஒத்துழைப்பும் கொடுக்கும். எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் நல்ல விஷயங்களும் உண்டாகும். சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இந்த 4 கிரகங்களுமே இந்த வாரம் சஞ்சரிக்கக்கூடிய நிலைமை யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த வாரம் மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையாய் பிறக்கும். தனுசு ராசிக்காரங்க, இந்த மகாலய அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு புனித நதிகளில் தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுத்து வழிபடுவதன் மூலம் 21 தலைமுறை சாபத்திலிருந்தும் நீங்க முடியும். இந்த வாய்ப்பை தவறாம இந்த அமாவாசையில் செய்யுங்க, நன்மை பிறக்கும்.